ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். வெல்கம் டு அரவிந்த் ஆப்டிவர்ஸ்பா. இந்த வருஷம் பேங்க் எக்ஸாம் வர ஆகஸ்ட் 22 இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான கேலண்டரும் ஐபிபிஎஸ் ஜனவரி 16 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணி ஒரு 10 டேஸ்ல நம்ம 120 டேஸ் ஸ்டடி பிளானை நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ட்ராடினரியான ஸ்டடி பிளான். இன்னும் யாராவது பார்க்காம இருக்கீங்க, அந்த ஸ்டடி பிளானை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதைபடி 120 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சரியா? அண்ட் மோஸ்டா நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து லேட்டா வந்து ஜாயின் பண்ணாங்க. சார், என்னால பேங்க் எக்ஸாம் இந்த 120 டேஸ் ஸ்டடி பிளான் பார்த்தேன், நல்லா இருந்தது. பட் நான் கொஞ்சம் லேட்டா பார்த்தேன், ஒரு 50 டேஸ் கழிச்சு தான் இந்த ஸ்டடி பிளானை நான் யூடியூப்ல பார்த்தேன். ஸோ எனக்கு பர்சனலா ஒரு ஸ்டடி பிளான் வந்து வேணும் வரப்போற எக்ஸாம்ஸ்க்காக, இன்னும் அப்கமிங் டேஸ்க்காக. அண்ட் அதுல நிறைய கேட்டது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் அண்ட் மேரிடு உமன்ஸும் தான் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தீங்க. அண்ட் பிகினர்ஸ் 120 டேஸ் ஸ்டடி பிளான்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து கேட்டீங்க. என்னன்னா, பிகினர்ஸ் வந்து சார் ஃபுல் டே ஸ்டடி பிளானோட வந்து உட்கார மாதிரி இருக்கு, நான் ஒரு ரொம்ப டைட்டா இருக்கு ஷெடியூல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாமே ஷெடியூல் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபுல் டே படித்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கொஞ்சம் பேருக்கு ரொம்ப படிக்கும்போது ஸோ ரொம்ப படிச்சுட்டே இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து வருது. ஸோ அதனால எல்லாருக்குமே சமமாக கியூரேட்டடா, ஏன்னா அப்படி பார்க்குறப்போ ஒரு சில விஷயம் எல்லாமே நம்ம கொஞ்சம் இப்போ படிக்க வேண்டாம், கொஞ்சம் லேட்டராக தள்ளி போட்டு படிச்சுக்கலான்ற மாதிரி தான் நான் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கேன்ப்பா, சரியா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் எல்லா டைப் ஆஃப் ஆஸ்பிரன்ஸுக்குமே, அண்ட் மெயினா இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் மேரிட் உமன்ஸ், காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிகினர்ஸும் ரிப்பீட்டர்ஸும் இருக்கீங்க. 120 டேஸ் ஸ்டடி பிளான்ல கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாதவங்களும் இந்த ஸ்டடி பிளானை 131 டேஸா கொடுத்துருக்கேன், சரியா? 131 டேஸ் வந்து வரப்போற மார்ச் 23 இருந்து, ஓகே, மார்ச் 23 இருந்து ஜூலை 31 வரைக்கும், மார்ச் 23 இருந்து ஜூலை 31 வரைக்கும் இந்த ஸ்டடி பிளான் வந்து போகும். ரொம்ப பொறுமையா நான் என்ன சொல்றேனோ அதை கரெக்டா கேளுங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டா நான் சொல்றேன். அதே மாதிரி நம்ம பேட்ச்ல எப்படி வந்து இந்த ஸ்டடி பிளான் வந்து அப்ளை பண்ண போறோம், நீங்க என்ன பண்ணணும், பேட்ச்ல என்னெல்லாம் இருக்கும்ன்றதும் நான் கிளியர் கட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. தேவையில்லாத கண்டென்ட் எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. ஓகே, ஷார்ட்டா கிறிஸ்பா முடிச்சுட்டு போயிடலாம்ப்பா, ஓகேவா? சரிங்க. ஸோ ஃபைனலா இப்போ ஐபிபிஎஸ் எக்ஸாம் வந்து வருஷம் நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. இந்த வருஷமும் கிளியர் பண்ணிடலாம், அடுத்த வருஷமாச்சும் எப்படியாச்சும் கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு இது எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த ட்ரீம் இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்காக உழைக்கணும்ப்பா, சரியா? மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 6 months, ஒரு 4 months, 5 months வந்து நம்மளுடைய டிராவல் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த எனர்ஜி வந்து ஒரு ட்ரெயின் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். என்னன்னா, அடுத்து வரப்போற 30 years ஆஃப் லைஃப் செட்டில்டு, ஓகே? ஸோ அதுக்காக மட்டும்தான் நீங்க எஃபோர்ட் பண்ண போறீங்க. ஸோ அந்த எஃபோர்ட் கண்டிப்பா உனக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 121 டேஸ் வந்து டெஃபினட்டா சொல்றேன், கன்சிஸ்டன்சியா இருந்தீங்கன்னா, சரியா? சார் நான் டெய்லி 12 hours படிக்கிறேன், 10 hours படிக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. கன்சிஸ்டன்சி தான். ஒரு நாளைக்கு 2 hours படிச்சாலும் ஷெடியூல்ல என்ன நிறைய லேக் இருக்கும். 100% யாராலுமே ஃபாலோ பண்ண முடியாது, ஓகேவா? நிறைய லேக் இருக்கும். பட் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 hours படிச்சாலும் அந்த 2 hours சாலிடா ஒரு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படிச்சீங்க அப்படின்னாலே நமக்கு இந்த 120 டேஸ் டிசிப்ளின்டா எடுத்துட்டு போறப்போ ரிசல்ட்டை கண்டிப்பா பார்ப்பீங்க, ஓகேவா? சரிங்க. ஸோ பேசிக்கா நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ்ல உனக்கு பேசிக்ஸ் நல்லா தெரியணும் அண்ட் ஸ்பீடு ரொம்ப முக்கியம், ஓகேவா? ப்ரிலிம்ஸ் நான் பேங்க் எக்ஸாமை பத்தி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நான் ஸ்டடி பிளான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஸ்டடி பிளான் வந்து எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறமா என்ன பண்ணுவாங்க, ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட் அவனுக்கு வேலைக்கு போகணுன்ற ஒரு தாட் இருக்கும். அண்ட் நார்மல் ஆஸ்பிரண்ட் வந்து இன்னொரு ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுறதா இருக்கட்டும், முதல்ல ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணாதான் மெயின்ஸுக்கு போக முடியும்னு ஒரு மித்து வந்து எல்லாருக்குமே இருக்கு, சரியா? ஸோ அதுதான் உண்மையும் கூட. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான் மெயின்ஸுக்கு போக முடியும். ஆனால் பட் மெயின்ஸ்ல வந்து உனக்கு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 hours 4 hours. ஆனா ப்ரிலிம்ஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவான். ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனா நம்ம மெயின்ஸ் போலான்ற ஒரு தாட் இருக்கும்.
ஆனா ப்ரிலிம்ஸ் ஒருவேளை பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ப்ரிலிம்ஸோட ப்ரிப்பரேஷன்ல தான் இருந்திருப்பீங்க. ஆனா மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனே வந்து இருந்திருக்க மாட்டீங்க. ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸுக்குள்ள கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த அப்புறமா மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டைம் கேப் எவ்வளவுதான் இருக்கும்? டைம் கேப் வந்து 10 days தான் இருக்கும். டைம் கேப் வந்து வெறும் 10 days தான் இருக்கும். அந்த 10 daysல நீ மெயின்ஸுக்கு ரெடி ஆயிடுவீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா கண்டிப்பா முடியாது. நான் இருக்கிற ஃபேக்டர் சொல்றேன். சார் ஏதாச்சும் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க சார் அப்படின்னு கேக்குறீங்க. ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவனுக்கு தான் மோட்டிவேஷன் ஒர்க் அவுட் ஆகும். சரியா? மேஜிக் பண்றதுக்குலாம் மோட்டிவேஷன் வராது. ஓகே, சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ 131 days கரெக்டா டிசிப்ளின்டா கன்சிஸ்டன்ஸா எடுத்துட்டு போனா மட்டும்தான் இந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஆல்ரெடி 120 daysக்கான ஷெட்யூல் கொடுத்தேன். இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் லேட்டா ஜாயின் பண்ணி ஒரு பயம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணணும், ஏன்னா காம்படிஷன்ஸ் அதிகமா போயிட்டு இருக்கு. இதுதான் கரெக்டான டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க, அந்த டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணணும். ஓகே, சரிங்க. அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற சுச்சுவேஷன் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்து ஸ்பீடு அக்யூரசி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்ப தேவை. ஸோ இது ரொம்ப நான் எக்ஸாஜரேட் பண்ணிலாம் சொல்ல, சரியா? பை பிராக்டிஸ் எல்லாமே வந்துடும். மெயின்ஸோட டெப்த், ஓகே, ப்ரிலிம்ஸ்ல மைண்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பண்ணிடலாம், சரியா? ஆனா மெயின்ஸ்ல வந்து கொஞ்சம் நிதானம் தேவை. கான்செப்ட் தெரியணும். ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்டை சால்வ் பண்றதுக்கு ஒவ்வொரு டேர்ம்ஸும் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அந்த டேர்ம்ஸ் தான் வந்து நம்ம பேட்ச்ல எக்ஸ்ட்ராடினரியா, நான் ஸ்டார்டிங் பேட்ச்ல வந்து அதுதான் சொல்றேன், பேசிக்ஸ் வந்து கான்செப்ட்ல இருந்து ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மேக்ஸ்ல. ஓகே, அண்ட் ரிவிஷன் ரொம்ப முக்கியம்பா. அந்த ரிவிஷனுக்கான டைமும் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, சரிங்க சார். இப்போ இந்த 131 days ஸ்டடி பிளான் யார் யாருக்கலாம் சார்? 131 days ஸ்டடி பிளான் யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ்க்கும் தான், சரியா? எல்லா டைப் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ்க்கு, மெயினா பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், மேரிட் உமன்ஸ், காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ உங்க சுச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் சரி, சார் எனக்கு வந்து டைம் வந்து கன்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா நான் அந்த டைமை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்ன்ற மாதிரி தான் நான் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். அந்த ஷெட்யூலை பாருங்க, சரியா? ரொம்பலாம் போட்டு திங்க் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஸ்டடி பிளானை பிரிண்ட் எடுத்துட்டு நான் பின்னாடி கொடுக்குறேன். டேட் வைஸ் கொடுத்துருக்கேன், சரியா? டேட் வைஸ் கொடுத்துருக்கேன் மார்ச் 23rd இருந்து. ஸோ பிரிண்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் உன்னுடைய விசிபிள் கண்ணில் படுற மாதிரி பாருங்க. ஸோ அதுக்கான விஷயமும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், சரியா? ஸோ மார்ச் 23க்கு முன்னாடி, ஆக்சுவலா இப்போ வீடியோ வந்து 20யா, இன்னும் ஒரு 3 days இருக்கு. இன்னைக்கு வீடியோ பார்த்த அப்புறமா நீங்க இந்த 3-4 days என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, முதல்ல ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு இடத்துல உட்காரணும். ஓகே, நம்மளுடைய ஸ்டடி ரூம் இது. நீங்க வீட்டில் நிறைய பேருக்கு தனியாக ரூம் இருக்காது, அதெல்லாம் வந்து குறை சொல்லவே கூடாது, சரியா? இது ஒருத்தர் இருக்கு, அவனுக்கு அந்த ரூம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, நமக்கு என்ன இருக்கு அப்படின்லாம் வந்து மைண்ட் செட்டை தயவு செஞ்சு போட்டு இது பண்ணாத. உனக்கு வேலை வேணும் அப்படின்னா நீங்க தான் போராடி ஆகணும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ உனக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை, அமைதியான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த என்விரான்மெண்ட் அமையாது. ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, ஓகே? பிளேம் பண்ணாதீங்க. ஸோ ஒன்ஸ் அதை பிளேம் பண்ண உங்களுடைய ரிசல்ட் தான் தள்ளி போகும். ஸோ உங்களுடைய ஸ்டடி என்விரான்மெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த 3 daysக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணிடுறோம். நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கே ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது, ஓகேவா? ஸோ ஒரு என்விரான்மெண்ட், ஸ்டடி என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபைனலைஸ் ஒன் ரிசோர்ஸ். ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு ரிசோர்ஸை 100% அந்த ரிசோர்ஸை தான் நீ போஸ்டிங் வாங்குற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 10 ரிசோர்ஸ் இல்லை, 20 ரிசோர்ஸுக்கு மேல இருக்கு. அந்த 20 ரிசோர்ஸும் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு ரிசோர்ஸ் எடுத்துங்க. மேக்ஸுக்கு நான் இருக்கேன், அதை 100% யாராலுமே தவிர்க்க முடியாது. இது வரைக்கும் என்னுடைய கண்டென்ட் ஃபெயிலியர் ஆனதாவே கிடையாது. ஸோ எல்லா நூக் அண்ட் கார்னர்ல இருந்து கான்செப்ட் ஓரியன்டா, கிறிஸ்டல் கிளியர் கான்செப்டோட, ஷார்ட்கட் ஓரியன்டா கான்செப்ட் மாஸ்டர் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் லெவலில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாஸ்டர் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்னா என்னன்றத நீங்க ரிப்பீட்டரா இருந்தீங்கன்னா கிளாஸை பாருங்க. பிகினரா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப லக்கி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே ஒரு கரெக்டான கைடன்ஸோட ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, மேக்ஸுக்கு என்னோட ரிசோர்ஸே போதும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது.
நான் கொடுத்துருக்க ஆர்டர்ல எல்லா கிளாஸஸும் ரெகுலரா பார்த்து நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். உடைய நோட் புக்கை ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கா நோட் புக் போட்டு வச்சுக்கோ. குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு நோட்டு எல்லாத்தையுமே இப்பவே ரெடியா எடுத்து வச்சிருங்க. ஸோ டெய்லி ரொட்டீனு சார், நான் எனக்கு டைமிங்கே செட் ஆக மாட்டேங்குது சார்ன்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறது தான். நான் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இந்த ஷெடியூலை எப்படி ஃபாலோ பண்றதுன்னே தெரியாது. ஸோ இந்த 3 days உட்காந்து உங்களோட ஒர்க் டைம் என்ன, உங்களுடைய கன்வீனியன்ட் டைம் என்ன அப்படின்றத டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நம்ம படிக்கணும், இந்த டைம்ல ஆஃபீஸ் ஒர்க்கோ வீட்டு ஒர்க்கோ பார்க்கணும், இந்த டைம்ல சோஷியல் மீடியாக்குன்னு ஒதுக்கணும். ஸோ ஒவ்வொரு டைம் போட்டுக்கோ, அந்த டைம் படி படிக்கணும்னு உட்காருங்க. நானுமே டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டைம் ஒரு காமனான டைம். உங்களுக்கான டைமை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. டே வைஸ் நான் என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த டாபிக்ஸ் உங்க டைமிங்ல நீங்க படிச்சு வச்சுக்கப்போம். சரியா? அது டெய்லி ரொட்டீன்ல ஆட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 days ஒரு 10 minutes 20 minutes வந்து கம்மி பண்ணி வச்சுக்கப்பா. ஓகேவா? இந்த 131 days பிளானை வந்து உன் கண்ணில் படுற மாதிரி டெய்லி ஒரு 30 pages இருக்கும் நீங்க பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா. சரியா? வீக்லி ஓகே, ஒரு வாரத்துக்கு என்ன பிளானோ அந்த ஆல்ரெடி பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அந்த வீக்கோட பிளானை எடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. என்னெல்லாம் படிச்சீங்கன்றத டெய்லி ட்ராக் பண்ணுங்க. டெய்லி ட்ராக் பண்ணி டிக் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. மண்டே டு ஃப்ரைடே கொடுத்துருப்பேன், வீக்கெண்ட் பிளானும் கொடுத்துருப்பேன். ஓகே, மண்டே டு ஃப்ரைடே என்னென்ன முடிக்க சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டிக் பண்ணிட்டே வாங்க. ஆப்வியஸா யூஸ்வலா ஒரு ரொட்டீன்ல இருந்து இந்த ஒரு புது ரொட்டீனுக்கு வரும்போது கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும்னா, ஆனா இது ரொம்ப எல்லாம் கிடையாது. உன்னுடைய கெரியரை சூஸ் பண்றதுக்காக ஒரு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளவுதான். ஸோ அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிப்பா, ஒரு கமிட்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு இந்த வருஷம் பேங்க் எக்ஸாம் ஜாப் எழுதி பாஸ் பண்ணி ஜாபுக்கு போயே ஆகணுன்ற ஒரு கமிட்மெண்ட் எடு. ஏன் ஒரு பர்பஸ் இருக்கும். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்க எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். சரியா? நிறைய பேருக்கு காமன் பர்பஸாக ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஒரு பர்பஸ் இருக்கும். சில பேருக்கு அது ஒரு வில் பவராக இருக்கும். ஸோ என்ன சொல்றது, ஒருத்தர்கிட்ட நம்ம சேலஞ்சா நானும் மேலே வந்து காட்டுறேன் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்து உள்ள இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட் தான் ஒரு எக்ஸாமை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டை நினச்சி பாருங்க. ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கோ. ஓகே, கன்சிஸ்டண்டா இருப்பேன்றத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே உன்னுடைய மைண்ட் செட்டும் மனசும் ஒரு வழி பண்ணி ஒரு 3 days வந்து உன்னுடைய ரிசோர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்க. உனக்கான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு, பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஸோ அந்த ஒர்க் எல்லாத்தையும் பெண்டிங் வைக்காம முடிச்சு கொடுத்துருங்க. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உனக்காக ஸ்பெண்ட் பண்ண போற இந்த 131 days தான் அடுத்து வரப்போற 30 yearsக்கான ஒரு புது லைஃபாவே இருக்கும்பா. ஓகே, அதை மனசுல வச்சுக்கோ. ஸோ March 23 இட் இஸ் நாட் ஏ ப்ரிப்பரேஷன், இட் இஸ் எக்ஸிகியூஷன். ஓகேவா? வர March 23 இருந்து நம்ம பார்க்கலாம் பேங்க் செலக்ஷன் பேட்ச். சரியா? ஷெடியூல் வந்து இது வாங்க பின்னாடி வருது, ஷெடியூல் வருது பின்னாடி. நான் ஷெடியூலுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். முன்னாடியே நீ என்ன பண்ணும் அப்படின்னா பிளே ஸ்டோர்ல அரவிந்த் ஆப்டிவர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? iOS மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆப்பிள் மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பேட்சை என்ரோல் பண்ணிடுப்பா. சரியா? பேங்க் செலக்ஷன் பேட்ச், இதுக்கான டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுத்துருக்கு. 400 rupees. சரியா? 400 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கு. 2 years வேலிடிட்டி. 2 years வேலிடிட்டியோட இருக்குப்பா. 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க 1 year பத்துன்னு சொல்லி 2 வருஷம் வேலிடிட்டியும் கொடுத்து 400 டிஸ்கவுண்டும் கொடுத்து பேட்ச் உள்ள என்னெல்லாம் இருக்குன்றதும் நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. ஸோ தட் நம்ம ஸ்டடி பிளானுக்கு ஃபோக்கஸ் பண்ணி போயிடுவோம். ஸோ பேட்ச் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மெயினே பார்த்தீங்கன்னா குவான்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு மாஸ்டர் கிளாஸ் லெவல்னா என்னன்றத நீ பேட்ச்ல வந்து பார்ப்பீங்க. ஓகே, ப்ரீமியம் கண்டென்ட்டா இருக்கும் எல்லாமே. ப்ரீமியம் கண்டென்ட் சார், ப்ரீமியம் கண்டென்ட்னா என்ன சார்?
ஒரு டைப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைப்ல ஒரு 5 சம் நான் சால்வ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் 50 சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி, ஒரு கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட ஷார்ட்கட்னா என்ன, கான்செப்ட்னா என்னன்னு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். பர்சன்டேஜ் ரேஷியோ ஒரே மெத்தட் தான். அந்த ஒரு மெத்தடை வச்சுதான் எல்லா டாபிக்ஸுமே நான் கொண்டு போயிருப்பேன். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் உங்களுக்கு கவர் ஆயிடும். மேத்தமெட்டிக்ஸ் சரியா, நான் நல்லா ஞாபகம் வச்சுங்க என்னென்ன சப்ஜெக்டை நான் இந்த பேட்ச்ல கவர் பண்றேன்றது. ஸோ பேசிக்கா நான் மேக்ஸ் ட்ரெயினர், குவான்ஸ் ட்ரெயினர், ஸோ ப்ராக்டர், மென்டார் எல்லாமே. ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன வேணுமோ அதை கிறிஸ்டல் கிளியரா நான் உனக்கு எடுத்து கொடுத்துருவேன். ஸோ நம்ம பேட்ச்ல ரீசனிங் இருக்காது, நான் தெளிவு பண்ணிடுறேன். என்னெல்லாம் நம்ம பேட்ச்ல இருக்குன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன இல்லைன்றத நான் தெளிவு பண்ணிடுறேன். ஓகே, நான் டீச் பண்றது 2 சப்ஜெக்ட். ஓகேவா? ஒன்னு வந்து மேக்ஸ், அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ், ரியல் டைம் சினாரியோவோட ஆஸ் எ பேங்கரா எனக்கு தெரியும் என்ன நடக்குது, என்ன வந்து படிக்கணும், என்ன படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்குமே ஸோ பேங்கிங் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பேங்க் வேலைக்கு போறீங்க அப்படின்னா பேங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பேங்கை பத்தி என்னெல்லாம் தெரியும், அது பேங்க் எப்படி ரன் ஆகுது, அதுல இருக்க டேர்ம்ஸ் அண்ட் பேங்கிங் கிளாசரிஸ் எல்லாமே நம்ம தமிழ்ல உனக்கு புரியுற மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட தான் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ டீச் பண்ற 2 சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும். ஓகே, அண்ட் பேங்கிங் அவேர்னஸ். சரியா? ஸோ இது போக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட ரெக்வஸ்டா கேட்டது எடிட்டோரியல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு நியூஸ் பேப்பரை எப்படி படிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு 1 மந்த் கிளாஸை நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு 30 கிளாஸ் நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும்னு 30 டேஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். கிளாஸ்ல இருக்கு, அதை போய் பாருங்க. ஓகே, சரிப்பா. ஸோ பேங்கிங் அவேர்னஸ் இது 2மே நான் தான் எடுத்துரு எல்லாமே. இப்போ நம்ம பேட்ச்ல இது வந்து பர்சனலைஸ்டா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் சார், கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு. ஸோ நானே கியூரேட்டடா மற்ற சோர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து உனக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பிடிஎஃபா அப்லோட் ஆயிடும். சரியா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அப்லோட் ஆயிடும், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அப்லோட் ஆயிடும். அது போக ஹிந்து பேப்பர். ஓகே, நிறைய பேர் வந்து எனக்கு ஹிந்து பேப்பர் வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஹிந்து பேப்பரோட பிடிஎஃப்பும் வந்து பேட்ச்ல அப்லோட் ஆயிடும். டெய்லி நியூஸ் பேப்பர், ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் டெய்லி பிடிஎஃப் அப்லோட் ஆயிடும். அண்ட் ஹிந்து பேப்பரை பேஸ் பண்ணி குவிஸ். சரிங்களா? ஹிந்து பேப்பர் பேஸ் பண்ணி குவிஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு குவிஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுவும் மந்த்லி வைஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே பிடிஎஃப். ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே பிடிஎஃப். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவும் நீங்க சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானே அந்த பிடிஎஃப் டெய்லி பேசிஸ்ல படிக்கிறதுக்கு கொடுத்துட்றேன்ப்பா. சரியா? ஸோ பிடிஎஃப் பத்தி கவலைப்படாத. மேக்ஸுக்கும் வந்து நீங்க ப்ராக்டிஸ்க்கு நம்ம கிளாஸ்ல எடுத்த சம்மையே திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை தவிர்த்து வேற எந்த ப்ராக்டிஸும் தேவையில்லை. சரியா? அதுக்கப்புறம் டேரக்டா மார்க் டெஸ்ட் போனாலே போதும். உனக்கு பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப்பும் வந்துடும், அண்ட் மேக்ஸுக்கான பிடிஎஃப்பும் வந்துடும், கிளாஸ் நோட்ஸ் பிடிஎஃப், கொஸ்டினோட பிடிஎஃப் எல்லாம் வந்துடும். ஸோ ஒரு டாபிக் முடிச்ச அப்புறமா நம்ம கிளாஸ்ல எடுத்த கொஸ்டின் பிடிஎஃப் எடுத்து ஆல்ரெடி நீ கவனிச்ச சம்மையை திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும். ஓகேவா? அதுதான் மந்த்ராவே. சும்மா உட்காந்து 10 சோர்ஸ் எடுத்துக்கிட்டு 10 சோர்ஸை உட்காந்து சால்வ் பண்றது டைம் வேஸ்ட். முதல்ல நீ கத்துக்கிட்ட சோர்ஸை ஒரு 3 டைம் பார்க்காம சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? சரிப்பா. இது போக அடிஷனலா நிறைய பிடிஎஃப்பும் வந்து உனக்கு கொடுத்துருவேன். ஏன்னா மெயின்ஸ் வரப்போ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி, கரண்ட் அஃபேர்ஸ் எங்கிருந்து வருது, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னா நியூஸ் தான். சரியா? நம்ம டெய்லி பார்க்குற நியூஸ், தமிழ் சேனல்ல பார்க்குற நியூஸ்லாம் கிடையாது. ஓகே, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல நியூஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கவர்மெண்ட் என்னெல்லாம் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றத ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் தான் நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதில் அப்டேட் ஆகிற நியூஸை கியூரேட்டடா அந்த கண்டென்ட்டும் நான் உனக்கு பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிடுவேன். சரியா? இதில் மெயின்ஸ் வரப்போ நான் உங்களை கைட் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம பேட்ச்ல உனக்கு கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ்க்கான அட்வைஸ் இருக்கும். ஒன்று தான் இருக்காது, இங்கிலீஷும் ரீசனிங்கும். ஓகே, இங்கிலீஷ்க்கு ரீடிங் ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ஒரு சோர்ஸ் நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். அந்த நியூஸ் பேப்பரோட பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன். நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு குவிஸும் ஹிந்து குவிஸும் நான் கொடுத்துட்றேன். ஓகே, வேற என்ன வேணும்ன்றத
எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, இல்லை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்லயும் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் ஓகே. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே கவர் ஆயிடும்ப்பா. சரிங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளுடைய 131 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து மார்ச் 23 இருந்து ஓகே ஜூலை 31 வரைக்கும், மார்ச் 23 இருந்து ஜூலை 31 வரைக்கும் 131 டேஸ் இருக்கு. எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு 22-23 ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஆகஸ்ட்ல ஐபிபிஎஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு ஜூலைலே வந்துடும். ஓகே, ஜூலை ஸ்டார்டிங்லேயே வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நான் ஸ்டார்ட் பண்றேன் சார்லாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ விட்டுட்டு போயிடுங்க. இங்க எக்ஸ்பிளைன் பண்றது இவ்வளவு தூரம் சொல்றது எல்லாருக்குமே யாருக்கு, சின்சியர் ஆஸ்பிரண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணி உள்ள போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சரியா? ரேண்டமா வருவேன், நான் படிப்பேன் போவேன் அப்படின்லாம் இருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்றீங்க, எனக்கு தேவையே இல்லை. ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்க லேட்டா பார்த்தாலும் ஓகே, இன்னைக்கு பார்க்கல சார், நான் 23 அப்புறம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னாலும் சரி, ஸோ சின்சியர் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவான், அந்த விட்டு போன டேஸை வந்து எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லி போராடி அந்த டேட் வைஸ் பிடிச்சி விட்டுருவான். ஓகே, ஒருவேளை ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு பண்றீங்க அப்படின்னா ஸோ 23 ஸ்டார்ட் பண்ணுவா, இல்லை நெக்ஸ்ட் மந்த் அந்த டேட் வந்த பிறகு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவான்னு கன்ஃபியூஷன் வரும். டே 1 டேட்டை மறந்துருங்க. 131 டேஸ் டே 1ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா டேஸும் வந்து உனக்கு கான்ஷியஸ் ஆயிடும்பா. ஓகே, சரிங்க. ஜூலை 31 வரைக்கும் நான் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து ஓகே, ஆகஸ்ட்ல இருந்து நம்ம பேட்ச் 131 டேஸை ஃபாலோ பண்ண அப்புறமா ஆகஸ்ட்ல இருந்து ஒன்லி மார்க் டெஸ்ட் மட்டும்தான். சரியா? ஒன்லி மார்க் டெஸ்ட் மட்டும்தான் நீங்க பண்ண போறீங்களே. மார்க் டெஸ்ட் மட்டும்தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, அதுல அனலைஸ் பண்ண போறீங்க. ஸோ அது ஏதாவது தப்பு இருந்தா எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. எக்ஸாம்ல போயிட்டு ரிலாக்ஸா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம உள்ள போயிடுவீங்க. ரைட்? சரிப்பா. ஸோ ஃபைனலி ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டெலகிராம்லயும் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் ஒரு விஷயம் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஸ்டடி பிளான் யாருக்காக, எல்லா டைப் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் தான். சரியா? நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, மேரிட் உமன்ஸா இருந்தாலும் சரி, காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஓகே, எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். டைமும் கொடுத்துருக்கேன். இந்த டைம்ல பிடிக்க பாருங்க. ஓகே, ஸோ பிகினர்ஸு அண்ட் ரிப்பீட்டர்ஸு டைம் பார்க்க வேண்டாம், ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுடைய டைம் என்னவோ அந்த டைமை இந்த டைமோட வந்து மேட்ச் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஆனால் டே வைஸ் நான் என்ன கொடுத்துருக்கனோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கிளியர்? எந்த டவுட்டும் இல்லைல்லப்பா? ஓகே, லிசன். ஸோ மார்ச் 23 ஸ்டார்ட் ஆகும் போது ஓகே, மண்டே மார்ச் 23 மண்டேலிருந்து ஃப்ரைடே வரைக்கும், மண்டே டு ஃப்ரைடே. சில பேருக்கு சாட்டர்டே ஒர்க்கிங் டேவாக இருக்கும்னு வைங்க, சண்டே தான் சில பேர் வீக்கெண்டு வேலைக்கு போகிறோன்னு வைங்க. ஸோ 100% எல்லாத்துக்குமே நான் மாடிஃபை பண்ண முடியாது. இந்த ஷெடியூலை உங்களுடைய டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஷெடியூல் கொடுக்கறது என்னுடைய வேலை. ஸோ பக்காவான ஷெடியூலை நான் உனக்கு கொடுத்துட்டேன். சரியா? ஸோ நான் முதல்ல வந்து பேங்கிங் அவேர்னஸ் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ மெயின்ஸுக்கு தான் நீங்கள் ரெடி ஆகணும். போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா மெயின்ஸுக்கு தான் ரெடி ஆகணும். ப்ரிலிம்ஸு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 நாளே போதும். எப்போ? ஆகஸ்ட் 1 நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஆகஸ்ட் 1ல இருந்து எக்ஸாம் ஆகஸ்ட் 22 தான். அந்த 20 நாளே போதும், ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே எடுக்காமல் வெறும்னே சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ரேட்டிக் அண்ட் டிஐ, ரீசனிங்கில் ஒரு பேசிக்கான பசில்ஸு, பேசிக் சாப்டர்ஸை மட்டும் பார்த்துட்டு இங்கிலீஷோட நாலேஜை வச்சு அப்ளை பண்ணிட்டு ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணிடலாம். ஆனால் மெயின்ஸு கண்டிப்பாக விடவே முடியாது. மெயின்ஸ் ஒன்று வெளியே தள்ளி அனுப்பிச்சிடும். ஓகே, ஸோ மெயின்ஸுக்கு ரெடி ஆகிறது தான் ஒரு ஆஸ்பிரண்டோட ஒரு முக்கிய கடமையே. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ பேங்கிங் அவேர்னஸ்லாம் வந்து எக்ஸாமில் கேட்கறது இல்லையா சார் அப்படின்னா,
பேங்கிங் அவேர்னஸ் தெரிஞ்சாதான் கரண்ட் அஃபேர்ஸ் உன்னால ஈஸியா பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா ஒரு கண்டென்ட், ஒரு பேங்க் வேலைக்கு போறப்போ பேங்கிங் அவேர்னஸ் தெரியல அப்படின்னா நீங்க ஒரு பேங்கராக செலக்ட் ஆகவே முடியாது. நீங்க செலக்ட் ஆகவங்க யாரா இருந்தாலுமே பேங்கிங் அவேர்னஸ் தெரிஞ்சாதான் அந்த விஷயத்தை ஒரு விஷயம் படிக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கான கிளாஸ் வீடியோஸ், பேங்கிங் அவேர்னஸ்க்கான கிளாஸ் வீடியோஸும் வந்து நான் பேட்ச்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரியா? ஸோ எல்லாமே உள்ள இருக்கு. ஒவ்வொரு டாபிக்கும் கொடுத்துருக்கேன். இல்ல சார் நான் வந்து பேட்ச் என்ரோல் பண்ணல சார், என்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு சார்னா தாராளமா ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஏதாச்சும் எனக்கு தேவை, என்கிட்ட இருந்து ஸ்டடி பிளான் எடுத்துக்கிட்டியா, ஸோ உன்னுடைய போஸ்டிங்க்கு என்னுடைய எஃபர்ட்டா இந்த ஸ்டடி பிளான் இருக்கட்டும். ஓகே, உங்களுடைய எஃபர்ட்டா நீங்க நல்லா படிச்சு சார் எக்ஸாம் கிளியர் ஆயிட்டேன் சார், உங்க ஸ்டடி பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும்பா. ஓகேவா? சரிங்க. அந்த ரீசனிங்கான டாபிக் கொடுத்துருக்கேன். குவான்ட்ஸ் மினி பைட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். சரியா? குவான்ட்ஸ் மினி பைட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க மிட்ல இது எல்லாமே மார்னிங்லேயே முடிச்சிருங்க. சரியா? மார்னிங் டைமே டெய்லி பேங்கிங் அவேர்னஸ் ஒரு வீடியோ அண்ட் ரீசனிங்ல ஒரு சாப்டர். ரீசனிங்ல ஒரு சாப்டர் எடுக்கிறேன் அப்படின்னா வீடியோ பார்ப்பீங்க, யூடியூப்ல பார்ப்பீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னல, ப்ரிப்பரேஷன் 23rd முன்னாடியே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா எந்தெந்த சேனல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றதையும் வந்து டிசைட் பண்ணுவீங்க. ரேண்டமா எந்த சேனலையும் ஃபாலோ பண்ணாத, நான் உனக்கு அதை அழுத்தி சொல்றேன். ஸோ டெஃபினட்டா அது ரொம்ப டைம் வேஸ்ட்டு. ரொம்ப ரேண்டமா ஃபாலோ பண்ணிட்டீங்க இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் வேஸ்ட்டு, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் கூட. இது ஒரு காஷனா எடுத்துக்கோங்கப்பா. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், நான் சம்டைம்ஸ் வந்து நீ வா போன்ற மாதிரி வரும். அது என்னுடைய நேச்சர். ஓகே. ஸோ நான் மரியாதை இல்லாம பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க. அது என்னுடைய நேச்சர் தான். அந்த நேச்சர்ல ஆட்டோமேட்டிக்காவே வந்து எனக்கு வந்துடும். அதுக்காக நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன். ஸோ அதை யாரும் பெருசா மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா 2 பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க, ஸோ உங்களோட எல்டர்ஸா இருப்பாங்க, நீ வா போது பேசுறது வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. என்னுடைய நேச்சர் அது அப்படிதான் வருது. ஸோ இதை வந்து நான் மேக்ஸிமம் மாத்திக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டை விட இப்போ மேக்ஸிமம் மாத்திக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணாம என்கிட்ட வந்து கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கங்க. ஓகேவா? சரிப்பா. ஸோ மார்னிங் ரொம்ப டைம்லாம் இல்லை, ஒரு 6 o'clock, ஒரு 6 o'clock எழுந்து 6 மணிக்கு ரெடி ஆகிடும். 6 o'clockனா ஒரு 5:45 எழுந்து 6 o'clock ரெடி ஆகிடுங்க. ஸோ 6 to 8 மார்னிங் ஒரு 2 hours. மார்னிங் ஒரு 2 hours, 1 hour பேங்கிங் அவேர்னஸ்க்கும் 1 hour ரீசனிங்க்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எல்லாமே ரெடியாகி போவீங்க, ஆஃபீஸ் போயிடுவீங்க. ஆஃபீஸில் ஒரு 10 to 15 minutes எல்லாருக்குமே டைம் இருக்கும். சரியா? 10 to 15 minutes எல்லாருக்குமே டைம் இருக்கும். அந்த டைம்ல ஸ்கொயர் வேல்யூஸ், ஸோ என்னென்ன படிக்கணுன்றது கொடுத்துருக்கேன், ரிவிஷன் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன், கியூப் வேல்யூஸு, டேபிள்ஸு, இது எல்லாமே 10 to 15 minutes ஆஃபீஸில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தனியாக போயிடுங்க. சரியா? ஒரு 10 to 15 minutes ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வேவும் சொல்கிறேன். ஓகே. அது மட்டும் ஒரு 10 to 15 minutes இதை ஃபாலோ பண்ணிங்க. சார் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல்லே நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூஸு, டேபிள் வேல்யூஸு எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதை பாருங்கள். ஸோ அந்த 10 to 15 minutes ஜஸ்ட் ஓப்பன் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், மனப்பாடம் பண்ணிட்டு ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான். வீட்டுக்கு வந்த அப்புறமா ஒரு 8 மணிக்கு வருவீங்களா? ஒரு 7:30, 7 o'clock வந்தாலும் ஒரு 1 hour சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 8 to 9 அண்ட் 9:30 to 11. ஓகே, தாராளமாக 11 o'clock வரைக்கும் உட்காரலாம். அதுக்கு மேலே உட்காராதீங்க. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் அந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ டைமிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருங்கப்பா. ஓகே. ஸோ டேபிள்ஸு, ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸு கொடுத்துருக்கேன். சரியா? ஸ்பீட் மேக்ஸ் குவான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பேட்ச்ல எல்லாமே மாஸ்டர் ஸ்டாண்டர்ட் தான். எல்லாமே மாஸ்டர் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸை தான் நான் கொடுத்துருப்பேன். இங்கிலீஷ்க்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். டெய்லி பேசிஸில் நியூஸ் பேப்பர் படிங்க. யாராச்சும் ட்ராவலிங் மோடு எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஒரு 15 minutes
ஒரு 15 மினிட்ஸ் ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்கங்க. ஸோ ப்ரிஃபரபிளி நியூஸ் பேப்பர். ஏன்னா நியூஸ் பேப்பரோட பிடிஎஃப்பும் நான் பேட்ச்ல அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? ஹிந்து பேப்பர் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் பேட்ச் ஓப்பன் பண்ணாலே எல்லாமே இருக்கும். ஹிந்து பேப்பர் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கலை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. எடுத்தவொடனே எடிட்டோரியல் படிச்சிங்கன்னா புரியாது. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன நியூஸாக கவர் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் எடிட்டோரியல் எப்படி படிக்கணுன்றதும் நான் பேட்ச்சில் சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோவும் இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது. ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர் அப்படின்ற ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கப்பா. ஓகே, சரிங்க. இப்போ March 28, இப்போ மண்டே டு ஃப்ரைடே இந்த ஷெட்யூல் பார்த்துட்டு அப்புறம் நான் வீக்கெண்டில் ஒன்று கொடுத்துருப்பேன். வீக்கெண்டில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், சிம்பிளிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது மேக்ஸுக்கு. சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உனக்கு ரீசனிங்லையும் ஸ்பீடு வரும். ஓகே, சிங்கிள் சிட்டிங்கில் ஏன்னா சாட்டர்டே சண்டே மோஸ்ட்டாக எல்லாருக்குமே லீவாக தான் இருக்கும். ஓகே, சிங்கிள் சிட்டிங்கில் 100 கொஸ்டின். இந்த சிம்பிளிஃபிகேஷனோட பிடிஎஃப்பும் நான் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். பேட்ச்லையும் வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் கிளாஸஸ் இங்கே பாருங்க. இங்கிருந்தே பர்சன்டேஜ் டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பர்சன்டேஜ் கிளாஸஸ் 4, 5, 6 நம்பர் ஆஃப் கிளாஸஸ். நம்ம பேட்ச்ல இருக்கிற கிளாஸஸ் எல்லாத்தையும் நம்பரிங் கொடுத்துருக்கேன். பர்சன்டேஜ் கிளாஸ் 7, 8, 9. ஸோ ஆல்ரெடி ரீசனிங் இங்கே படிச்சீங்க தெரியுமா? இங்கே படித்த ரீசனிங்கை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. சரியா? ரீசனிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா 1 டே ஃபுல்லாக ஒரே சப்ஜெக்டுகளாக உட்காரக்கூடாது. கரெக்டாக டைமிங்கை உட்காரணும். ஏர்லி மார்னிங் எழுந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. லீவு தானே சார், நான் தூங்கலாம் சார், ரெஸ்ட் எடுக்கிறேன் சார்லாம் வந்து இங்கே வாய்ப்பே கிடையாது. சரியா? அதை பற்றிலாம் நினச்சி பார்க்காதீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக பழகிடும், உனக்கு ட்ரெயின் ஆகிடும். நீங்கள் ஒரு 20 days ஃபாலோ பண்ணிங்களே அந்த ஹேபிட் வந்து ட்ரெயின் ஆகிடும். வேறு வழி கிடையாது. 131 days ஸ்ட்ரிக்டாக உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. வேறு யாருக்காகவும் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, சரிப்பா. ஸோ முடிஞ்சால் இங்கிலீஷ்க்கு ஒரு குவிஸை வந்து இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணுங்க, ஒரு குவிஸ் எந்த சோர்ஸில் இருந்தாலும். ஓகே, அடா இருக்கு, ஆலிவ் போர்டு இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு, நிறைய சோர்சஸ் இருக்கு. ஏதாச்சும் ஒரு 2 சோர்ஸை முன்னாடியே பிக் பண்ணி வச்சிருங்க. சரியா? சார், நான் ஷெட்யூல் 23 வரத்துக்கு முன்னாடி நான் இந்தந்த சோர்ஸை தான் ஃபாலோ பண்ண போறேன். ரீசனிங்க்கு இந்த சோர்ஸை ஃபாலோ பண்ண போறேன், இங்கிலீஷ்க்கு இந்த சோர்ஸை ஃபாலோ பண்ண போறேன், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த சோர்ஸை ஃபாலோ பண்ண போறேன், அண்ட் மேக்ஸுக்கு 100% என்னோட சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் அதான் சொல்லுவேன். சரியா? இல்ல சார் என்கிட்ட ஆல்ரெடி பேட்சஸ் இருக்கு சார், ஓகே, பட் அதை 100% ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சரிப்பா. நெக்ஸ்ட் March 30 April 3 வரைக்கும் என்னென்னலாம் பண்ணணும், கியூப் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். 10 to 15 மினிட்ஸ் அதை அப்படியே ரிவைஸ் பண்றீங்க. டேபிள்ஸ் இல்லை அப்படின்னா வேஸ்ட். இங்க டேபிள்ஸ்லேயே அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், சிம்பிளிஃபிகேஷன். ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கு 1 to 100, 101 to 200. அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் 201 ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் பிடிஎஃப் 1000 கொஸ்டின்ஸ். 1000 கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நீங்க மீட் பண்ணியே ஆகணும். இங்க வெறும்னே ஒரு 50 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சரியா? 1 hour போதும் சால்வ் பண்றதுக்கு. ஓகே, 1 hourல உட்காந்து சால்வ் பண்ணுங்க. அந்த பர்சன்டேஜ் கிளாஸ் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் வந்து 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hour இருக்கும். ஸோ முதல்ல இந்த நோட்ஸ் எடுக்கணுன்றது நிறைய பேருக்கு டவுட் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவை ஃபர்ஸ்ட் பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றதை நல்லா லிசன் பண்ணுங்க. நிறைய ஷார்ட்கட்ஸை அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ஷார்ட்கட்டை எப்படி அப்ளை பண்றன்றதை நல்லா லிசன் பண்ணுங்க. எடுத்தவொடனே பார்த்தவொடனே நோட்ஸை 1 hourல முடிக்கணும்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக ரஷ் அப் பண்ணாதீங்க. நான் கொடுத்துருக்க டைமிங் ஆவரேஜ் டைமிங் தான். ஓகே, இது சில பேருக்கு கம்மியாகலாம், சில பேருக்கு அதிகமாகலாம். அதை பற்றிலாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. ஓகே, நீங்கள் அந்த டேல இந்த ஷெடியூலை முடிச்சிருக்கீங்களா, அது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். முதல்ல என்னோட கிளாஸ் வீடியோஸை கிட்டத்தட்ட பர்சன்டேஜ்லேயே 23 ஹவருக்கு மேலே ஒரு கண்டென்ட், ரேஷியோவில் ஒரு 10 ஹவர் மேலே ஒரு கண்டென்ட். யாருமே இந்த அளவுக்கு கண்டென்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்த்து இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு டைப் பை டைப்பா வந்து எடுத்து வந்துருக்கு. ஓகே, ஸோ அதனால இந்த ரிசோர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன்.
ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸே போதும். ஸோ கிளாஸ் 10 லீவ் டைம்ல மட்டும் கொஞ்சம் அடிஷனலா கொடுத்துருப்பேன். லீவ் டைம்ல மட்டும். சில பேருக்கு லீவ் இல்லை அப்படின்னா மார்னிங் டைமை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்னிங்ல இங்க இந்த டைமிங்லாம் கொடுத்துருக்கோம்ல, சரியா? இதெல்லாம் லீவ் டைம்ல பண்ண போறது இல்லை நீங்க. அதனால மார்னிங்ல அந்த டைமை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக், தேர்ட் வீக். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்ச், இது ஃபர்ஸ்ட் வீக். ஃபர்ஸ்ட் வீக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வீக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக். ஸோ தேர்ட் வீக் வரப்போ சிம்பிளிஃபிகேஷன் கவுண்ட் பாருங்க, வெறும் 50 தான் கொடுத்துருக்கேன். ரேஷியோ கிளாஸஸ் ஒரு கிளாஸஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, சரியா? அதுக்கப்புறமா லீவ் டைம்ல என்ன பண்றீங்க, கிளாஸ் 6, 7, 8, கிளாஸ் 9, 10 இதோட ரேஷியோ முடிஞ்சிடும். ஓகே, நீங்க ரீசனிங் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கிலீஷ்க்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ்ல குவிஸ் போடுங்க, சரியா? இங்கிலீஷ் வந்து அது ரீடிங் ஸ்கில் தான். புதுசா ஏதாச்சும் ஒன்று கத்துக்கணும்ன்றது கிடையாது. எல்லாருக்குமே இங்கிலீஷ் படிக்க தெரியும். அண்ட் ஒகாபுலரி தான் நிறைய பேருக்கு தெரியாது. ஒகாபுலரி ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு குவிஸ்ல போட்டு பாருங்க, சரியாப்பா? அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஃபோர்த் வீக். ஸோ பேங்கிங் அவேர்னஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நோட்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இல்லாததுக்கு நான் இன்னும் அடிஷனல் ஆட் பண்ணிட்டே தான் இருப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க சார், இது இல்லையே அது இல்லையெல்லாம் கேட்காதீங்க. எல்லாமே அப்டேட் ஆகும். ஓகே, எதுக்கும் வரி பண்ணிக்காத, எல்லாமே டைம் பீயிங்க்கு அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு மெட்டீரியல்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நீங்க ஷெட்யூல் படி படிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. ஓகேவா? சரிப்பா, முதல்ல நான் திரும்பவும் சொல்றேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் டேக்கு என்ன பண்ணணுமோ அந்த ரிசோர்ஸை எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு படிங்க. ஸோ டைம் டேபிள், ஸோ உங்க எல்லாருக்குமே அதுக்கு அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் முடிச்ச அப்புறமா என்ன வருது, மிஸ்ஸிங் நம்பர் வருது. மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் ரொம்ப இதெல்லாமே ஸ்பீட் மேக்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 1 ஹவர்ல 25 கொஸ்டின்ஸ் மட்டும் தெளிவா போட்டு பாருங்க. இதுதான் எனக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கால்குலேஷன் ஸ்பீடு தான் இம்ப்ரூவ் பண்ணணும், சரியா? கால்குலேஷன் ஸ்பீடு ரொம்ப முக்கியம். பட் அதை தாண்டி அக்யூரசி ரொம்ப முக்கியம். அந்த அக்யூரசி வரணும் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லயும் மினிமம் 500 சம்மாவது மீட் பண்ணணும். ஓகே, அக்யூரசி வரணும் அப்படின்னா மினிமம் 500 சம்மாவது நீங்க மீட் பண்ணிருக்கணும். அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். மிஸ்ஸிங் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர் டெய்லி 25 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் டெய்லி அரித்மெட்டிக்ஸ்ல ஒரு கிளாஸ், ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ. ஓகே, மீன் வாயில் நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்லிட்டேன். மிட்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரிவிஷன் இருக்கும். ரிவிஷன் பண்ணணும். ரீசனிங் 1 ஹவர் போதும். ஒரு கான்செப்டை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு 1 ஹவர் போதும். பின்னாடி நான் ரிவிஷனுக்கும் டைம் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்கேன். சார் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண டைம் இல்லையே சார்லாம் வந்து நினைக்காதீங்க. முதல்ல லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கீங்க, அந்த ஃபேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுங்க முதல்ல. ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் நம்பர். லீவ் டைம்ல எக்ஸ்ட்ராவா 25 கொஸ்டின், அதாவது 50 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சிங்கிள் சிட்டிங்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிளிஃபிகேஷன் அது என்ன சார் சிங்கிள் சிட்டிங்னா உட்காந்து சம்மு போடன்னு உட்காந்துட்டேன் அப்படின்னா, சம்மு போட உட்காந்துட்டீங்க அப்படின்னா 50 கொஸ்டினை போட்டு தான் எழுதுக்கணும். சும்மா அப்படியே உட்காருது, போனை ஸ்க்ரால் பண்ணி சால்வ் பண்றது, டிவி பார்த்துன்னு சால்வ் பண்றது, பேசிக்கிட்டே சால்வ் பண்றது, படுத்துக்கிட்டு சால்வ் பண்றது, சாப்பிட்டு வந்துல டீ குடிக்க போலான்னு சொல்றது, ஒரு 10 சம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு டிசிப்ளினா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும். அந்த 50 கொஸ்டின் சால்வ் பண்றப்போ அந்த எதுக்காகன்றத வந்து எக்ஸாம் ஹாலில் கான்சன்ட்ரேட்டடா ஒரு இடத்துல உட்காருவீங்க. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாம் எழுத மாட்டீங்க, சரியா? எக்ஸாம்ல எப்படி பண்ண போறீங்களோ அந்த மாதிரி தான் இங்க வீட்லயும் பண்ணணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட், ஸோ இது வரைக்கும் ஏப்ரல் 26ல மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ். மிஸ்ஸிங் நம்பர் எத்தனை கொஸ்டின்ஸ் என்ஷூர் பண்ணிக்கணும்? 500 கொஸ்டின்ஸ். சார் இதுக்கான பிடிஎஃப், சார் இதுக்கான பிடிஎஃப்பும் நான் வந்து உனக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, சரியா? அதே மாதிரி ராங் நம்பர், அடுத்து ராங் நம்பர் சீரீஸ் வந்துடும். ஓகே, அடுத்து ராங் நம்பர் சீரீஸ்ல உள்ள வந்துடும். ஸோ இது ஒரு ராங் நம்பர் சீரீஸ்ல ஒரு 250 கொஸ்டின்ஸை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு 500. ஓகே, இந்த வீக்ல இந்த வீக் வரைக்கும் 250, அடுத்த வீக் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா
500 கம்ப்ளீட் ஆயிடணும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல 100 கொஸ்டின், மிஸ்ஸிங் நம்பர்ல 500 கொஸ்டின், ராங் நம்பர்ல ஒரு 500 கொஸ்டின். அரித்மெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மிக்சர் அலிகேஷன் வந்தாச்சு. ஓகே, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் டேக்கன் இன் கிளாஸ். ஓகேவா, வீக்கெண்ட்ல ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ்க்கு. ஏன்னா போன ஷெடியூலுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருந்தேன், இந்த ஷெடியூல் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னா பின்னாடி வரும் டெய்லிக்கு. ஏன்னா ஒர்க்கிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் கிட்ட வரத்துக்கு முன்னாடி எது மேஜர் பார்ட்டோ அதை ஃபுல்லாக முடிச்சிருங்க. எக்ஸாம் கிட்ட வந்த அப்புறமா நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஷெடியூலில் கொடுத்துருக்கேன், ஷெடியூல் படி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மே மந்த்தில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதுக்கான பிடிஎஃப்பும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து என்ஷோர் 300 கொஸ்டின்ஸையாவது கம்ப்ளீட் பண்ணணும். சரிப்பா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த விஷயம் வந்து கம்மியாயிடும். ஸோ இங்கே 2 மணி நேரம் வந்து அரித்மெட்டிக்ஸ் கொடுத்துருங்க. இதெல்லாம் ஸ்பீட் மேக்ஸ், நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், குவாட்ராட்டிக் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன், இதெல்லாம் கால்குலேஷன் பார்த்து எக்ஸாமில் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாமே ஒரு ஸ்பீட் மேக்ஸ் டெக்னிக்ஸ்க்காக. ஸோ அது முடிச்ச அப்புறமா கிளாஸஸோட எண்ணிக்கை டபுள் ஆகுது. ஓகேவா, கிளாஸோட எண்ணிக்கை அதாவது 8ல இருந்து 11 வரைக்கும் பொறுமையாக கிளாஸ் பார்த்து 2 கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிறது. நோட்ஸ்ன்றது ப்ராக்டிஸ் தான். முதல்ல நான் உனக்கு நோட்ஸோட பிடிஎஃப்பும் கொடுத்துருப்பேன். நல்லா ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஃபேஸில் அப்சர்வ் பண்ணுங்க. எக்ஸாம் கிட்ட வரப்போ மார்க் டெஸ்ட் போகிறப்போ நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. சரிப்பா, அந்த டிஐ டிஸ்கவுண்ட் கான்செப்ட் முடிச்ச அப்புறமா டிஐ கிளாஸ் 1 2 3 4 5 5 வீடியோ பேசிக்காக கொடுத்துருக்கேன். லிசன், எக்ஸாம் கிட்ட வரப்போ அகெயின் உனக்கு நான் எல்லா கிளாஸஸும் வந்து இது முடிச்ச அப்புறமா இதோடைய கண்டினியூவேஷன் உனக்கு எக்ஸாமில் ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறதுக்கு நான் கண்டினியூ பண்ணுவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, சரிப்பா, நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்கு. லிசன், இங்கே கொடுத்துருக்கல டிஐ ப்ராக்டிஸ் 5 செட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஏதாச்சும் பிடிஎஃப் வந்து கிடைக்கல, வேணும், இல்லை எனக்கு அதாவது வேணும் இந்த சென்ஸ் எந்த ரிசோர்ஸை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லி. நான் இப்போ ஓப்பனாக எந்த இது ஃபாலோ பண்ணுங்க அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ரிசோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எல்லா ரிசோர்ஸ்லையும் ஒரே கண்டென்ட் தான், இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே கண்டென்ட்டை தான் மாற்றி 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 எல்லாத்துலேயுமே கொடுத்து வச்சுருப்பாங்க. இல்லை சார் எனக்கு ஒரு ஹார்ட் காப்பியாக வேணும், புக்காக வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸோட லிங்கை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி. ஓகே, சரிப்பா. ரைட்ஸ் அண்ட் சிஸ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சார் இவ்வளோ கிளாஸஸ் இருக்கா சார்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிளாஸஸ்லாம் வந்து நான் இனிமேல் எடுப்பேன். ஓகே, கிட்டத்தட்ட 20 கிளாஸ் ஷெடியூலில் இருக்கு. 20 கிளாஸ் எத்தனை சம் சார்? கிட்டத்தட்ட ஒரு 300+ சம்ஸ், 300க்கும் மேலே சம்ஸை வந்து நான் கவர் பண்ண ஒவ்வொரு சாப்டர்லையுமே. ஓகே, ஸோ அதனால உனக்கு வந்து டவுட்டு ப்ராக்டிஸு எல்லாமே ஒரே இடத்துல. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கொடுத்துரு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அதை உனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். சரியா? சரிப்பா. ஸோ ஷெடியூல் ஜூலையும் வந்தாச்சு. ஸோ ஜூலை எங்கேருந்து ஓட்டன் ஸ்ட்ரீம் முடிச்சு இதுலேருந்து குவான்ஸ் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 13ல இருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் அதுக்கு முன்னாடி ரீசனிங்கும் மார்னிங் டைமில் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் உங்களுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அண்டு ஜூலை 18, 19 இந்த 2 நாள் சாட்டர்டே சண்டேஸ் ஸ்டாட்டிக்கை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அண்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? டிஃப்ரெண்ட் சோர்ஸஸாக இருந்தாலும் நான் உங்களுக்கு என்கிட்ட கேளுங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஏப்ரல் 26ஓட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த 2 days உட்காந்து கம்ப்ளீட் பண்ணும். 2 நாள் ஃபுல் டே உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து சார் இதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸாமே வரலையே சார் அப்படின்னா நான் ஏன் சார் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னா, ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்றேன், ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த அப்புறமா மெயின்ஸுக்கு 10 நாள் தான் இருக்குமே. இது வந்து ஃபேக்ட்.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. ப்ரிலிம்ஸ் நான் நல்லா பண்ணனா பண்ணலையா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சரியா? ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணாலும் பண்ணலனாலும் ரிசல்ட்டை பார்த்த அப்புறமா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரிசல்ட் வராதுன்னு நினைச்சவன் பார்த்தா பாஸ் ஆயிட்டு இருப்பான். ரிசல்ட் வரும்னு நினைச்சு மெயின்ஸுக்கு படிச்சுன்னு இருப்பான், பார்த்தா ஃபெயில் ஆயிட்டு இருப்பான். இங்க வந்து இவ்வளோ படிச்சு வேஸ்ட் ஆயிட்டுமே அப்படின்ற ஃபீல் பண்ண வந்து ரொம்ப தப்பு. இவ்வளோ நாலேஜை உள்ள எடுத்துக்கிட்டன்றத நீ வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். ஓகேவா? சரிப்பா. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இங்க டெய்லி பேசிஸ்ல நீங்க என்ன பண்ணணுன்றதும் கொடுத்துருக்கேன். மே மாசத்துக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்க. அண்ட் ஜூன் மாசத்துக்கு ஒரு 2 இதுல ஒரு 2 days கொடுத்துருக்கேன். ஏன்னா எக்ஸாம் கிட்ட வர டைம்ல பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை, ஏன்னா ஆகஸ்ட்ல உனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பாட்டு வந்துருவீங்க. ஸோ இங்க பாருங்க, மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ கொடுத்துருக்கான்? 4th அக்டோபர். இங்க 23 ஆகஸ்ட். நடுவில் வந்து மெயின்ஸுக்கு செப்டம்பர் மாசம் ஃபுல்லாவே இருக்கே சார் நினைப்பீங்க. சரி, 1 month இருக்குங்க. நீங்க நல்லா படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்கு சூப்பரான டைம். இல்லை சார் நான் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்பேன் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டைம். ஓகே, பட் ஒருவேளை ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் மிட்ல வரும் ரிசல்ட். ரிசல்ட் வந்தா பிறகு நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸே படிக்க ஆரம்பிப்பான். ரொம்ப தப்பு. 100% தப்பு. ரிசல்ட் வந்த பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு இது வரைக்கும் பாஸ் ஆகணும்னு ஒருத்தரையும் கிடையாது. ஓகே, நீங்க எழுதி வச்சுங்க. அண்ட் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்த அப்புறமா நம்ம ஸ்பீட் மோடுக்கு இது எல்லாமே திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கிளாஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ப்பா. ஓகே, ஸோ பேட்ச் நான் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் நம்ம செஷனை. ஸோ ஃபைனலி பேங்க் செலெக்ஷன் பேட்ச் கியூரேட்டடா உன்னுடைய ஃபவுண்டேஷன்ல இருந்து செலெக்ஷன் வரைக்கும் 100% கைடன்ஸ், என்னோட கைடன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே சூட் ஆகிற மாதிரி தான் இருக்க போகுது. ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வந்த அப்புறமா பர்டிகுலரா எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், ஆர்பிஐ நோட்டிபிகேஷன் வரப்பெல்லாம் எக்ஸாமுக்கு ஓரியன்டா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு முறை கொண்டு வந்து கொடுப்பேன். ஸோ கூப்பன் கோடு சேவ் 400 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. உனக்கு 400 டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். டெலகிராம் குரூப்ல மெயினா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்ல தான் உனக்கு கிளாஸோட அப்டேட்ஸ் எல்லாமே வரும். இந்த பிடிஎஃப்பும் டெலகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன். இல்லை ஆப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஆப்லயும் வந்து நான் சென்ட் பண்ணி விடுறேன்ப்பா. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். 131 days சக்சஸ்ஃபுல்லா கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. இந்த ஷெடியூலை நம்புங்க. இது வரைக்கும் நான் ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணி ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுல யாருமே ஃபெயிலியர் ஆனதா இல்லை. 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு சக்சஸ் ஸ்டோரியில நிறைய இருக்கு. பட் நான் அதை வந்து பெருசா எக்ஸசைஸ் பண்றது இல்லை. மேபி என்னுடைய ஃபேவரேட் ஸ்டூடெண்ட்டு இப்போ ரீசெண்டா ஆர்ஆர்பியில் செலக்ட் ஆனாரு. ஸோ அவரை கூட்டிட்டு வந்து நான் ஒரு ஸ்டோரி, சக்சஸ் ஸ்டோரி கொடுக்குறேன். சரியா? ஸோ டைம் கிடைக்கிறப்போ எப்போ 2 பேருக்கு டைம் இருக்கோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்றத. ஒரு ஜென்யூன் டிப்ஸாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். இருக்கிற ஃபேக்ட் என்னவோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட்? சரிப்பா, ஆல் த பெஸ்ட். சீக்கிரமா நீங்களும் வந்து என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணணும். அண்ட் இந்த 131 days ஷெடியூல் ஜேர்னியில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணுன்றது என்னோட விருப்பம்.